ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் எங்கேருந்து ரீடிங் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த செட்டப்பே வந்து பார்த்தா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வியட்நாம்லேருந்து ரீடிங் கொடுக்குறேன். இங்கே வைபு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சிட்டி மாதிரி ரொம்ப வந்து ஒரு கசகசன்னு இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. இங்கே எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், ரோட் சைடில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னென்னா அவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, ரெகுலராக வந்து நான் 4 மணி எனர்ஜி ஹீலிங் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த எனர்ஜி பவர் பாயிண்டர் வச்சு எங்கே போனாலுமே நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன ஆச்சு, ஒரு இந்த வியட்நாமில் வந்து ஒரு யூனிவர்சிட்டிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியாம். அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் போய் அங்கே கும்பிடும்போது, அங்கே வந்து என்னென்னா தூதுவர்கள் தான் வந்து சாமியாக கும்பிட்றாங்க. இங்கே மோஸ்ட்டாக நான் வந்து சில விஷயங்கள் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே யாரை கும்பிட்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் தான் கும்பிட்றாங்க. இங்கே ஏதாவது ஒரு புனிதமான ஏதாவது ஒரு காட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி இல்லை. சில என்னென்னா அவங்கவுங்க அம்மா, அப்பா, ஆன்செஸ்டர்ஸ் தான் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெத்தவங்களெல்லாம் மதிக்கிறாங்க. அவங்கள தான் வந்து சாமியாக கும்பிட்றாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு. இன்னொரு இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி கூட்டு போனாங்கங்க. அந்த யூனிவர்சிட்டியில் என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நிறைய சிலைகள் இருக்குங்க. அது முடிஞ்சா நான் ஓவர்லே போடுறேன். எனக்கு ஓவர்லேயும் போட தெரியாது. நான் ஷார்ட்ஸாக கூட போடுறேன். அதில் வந்து என்னென்னா, அந்த சிலை வந்து பெருசு பெருசாக புத்தர் சிலை மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு என்னமோ ஒரு படங்க. 7ஆம் அறிவா, 8ஆம் அறிவா, அந்த ஒரு சூர்யா நடித்த படம். 7ஆம் அறிவு தானே? 5ஆம் அறிவா, 7ஆம் அறிவா. அந்த ஒரு படத்துலங்க, அந்த ஒரு அந்த புத்தர் சிலை மாதிரி அந்த ஒரு 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 பிக்சரைஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி பெருசு பெருசாக சிலை வச்சுருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த ஒரு இதுக்குள்ளே போனோம்னா, அவங்க வந்து கடவுளோட தூதராம். நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது டைரெக்டாக கடவுளுக்கு பாஸ் பண்ணிருவாராம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த விஷயம் வாங்கி கடவுள்கிட்டேருந்து வாங்கி நமக்கு அந்த பிளெஸிங் கொடுப்பாருங்களாம். அதுக்கு வந்து நிறையா ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து ஆஃபரிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனோம். வீடியோலாம் எடுக்கக்கூடாதுனாங்க. நம்ம தான் வந்து டக்குன்னு வந்து இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான திங்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் நான் எடுத்தேங்க. வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் எதையாவது ஷார்ட்ஸில் அல்லது இதுலையாவது நான் ஏதாவது போடுறேன். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் வேண்டிக்கிட்டேன். கடவுளுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அது வேணும், இது வேணும்லாம் வேண்டிக்கல. என்னோட கடவுள் நான் எப்பயுமே பிரபஞ்சத்துக்கு நம்ம கடவுள், யூனிவர்ஸ் எல்லாமே இங்கே ஒன்று தான். அங்கே போனோனே அங்கேயும் ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா? எந்த இடத்துல நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ, அந்த இடத்துல சக்தி இருக்குது. அந்த எந்த இடத்துல அதிக பேர் வந்து கவனம் கொடுக்குறாங்களோ, உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்களோ, அந்த விஷயத்துக்கு சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நானும் வந்து சின்சியராக அதை வந்து இதில் என்னடா இப்படி பொம்மை மாதிரி இருக்கே, இதில் என்ன பவர் இருக்க போகுது, என்னோட கடவுள் தான் பெருசு அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையுமே கையெடுத்து கும்பிட்ற ஒரு நபர் தான் உங்களுக்கே தெரியும். அங்கே போனோன்னா நல்லா வந்து நான் என்ன பண்ணேன், கடவுளே எனக்கு தேங்க்ஸ், கடவுளே எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன். கிராட்டிடியூட் தான் எனக்கு வாயிலேருந்து வருது. அது வேணும், இது வேணும்னு எனக்கு வாயில் எனக்காக நான் ஒன்றும் வேண்டிக்கணும்னு கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணை மூடி கடவுளே தேங்க்ஸு, எனக்கு கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி. நான் இன்னும் எப்படி நிறையா பேருக்கு ஹீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு, என்னோட கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. நமக்கே கடவுள்கிட்ட கேட்க தெரியும். இருந்தாலும் இவங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? முக்கியமான கடவுள்னு அங்கே கும்பிட்றாங்க. இப்போ நிச்சயமாக நம்புறவங்க எந்த விஷயத்த நம்புகிறோமோ அதுதான் இங்கே நடக்குது இல்லைங்களா? அப்போ நான் வந்து கேட்கும்போது டக்குன்னு வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட சேனல் பார்க்குற எல்லாருமே அவங்க கஷ்டங்கள் நீங்கி நல்லபடி ஆகணும். என்னோட எனர்ஜி ஹீலிங்குள்ளே இருக்கிற அத்தனை பர்சன்ஸோட ஆசைகளும் இது நடக்கணும்னு ஆசையாக இருக்கும் தெரியுங்களா? அதுக்காக தான் எனர்ஜி ஹீலிங் வராங்க. அவங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். என்கிட்ட பர்சனல் ரீடிங் பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா? பார்த்துட்டு போனவங்க அவங்க லைஃப்லேயும் வந்து நல்லா இருக்கணும், மாறி இருக்கணும். அவங்க எந்த விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வரணுமோ அந்த விஷயத்த அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. அவங்க கஷ்டம்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேங்க. இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் கம்மி தான், அப்படி இப்படி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, டாலரேட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு விஷயத்த நான் கேட்டேன், கடவுள்கிட்ட கேட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது எனக்கே ஒரு நிமிஷம் நெகிழ்ச்சி ஆகிடுச்சுங்க. நான் எனக்காகவும் வேண்டிக்கல, கடவுளுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னேன். ஆனால் நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே உங்களுக்காக தான். என் சேனல் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க. ஏன்னா இதில் அப்படியே ஒரு குடும்பமாக இருக்கீங்க தெரியுங்களா? ஒரு குடும்பமாக எங்கே போனாலுமே நல்லா பார்த்து போயிட்டு வாங்க மேடம், பத்திரமா போயிட்டு வாங்க மேடம், எங்களுக்காக வேண்டிக்கோங்க மேடம் அப்படிங்கும்போது ஒரு என்னென்னா அந்த இடத்துல எனக்கே நான் என்ன பண்ணேன், உட்காந்துட்டேன். முட்டி போட்டு உட்காந்து அந்த தரையை தொட்டு கும்பிட்டுட்டு எனக்காக வேண்டும்போது நான் நின்றுட்டு தான் வேண்டினேன். உங்களை பற்றி நினைக்கும் போதே என்ன பண்ணேன், டக்குன்னு உட்காந்துட்டேங்க. நிறைய
நெறைய பேர் வந்து என்கிட்ட வராங்க. அந்த ஒரு 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 ஹீலிங் எனர்ஜி இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வராங்க. நெறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இருந்தாலுமே அவங்க வந்து ஹீலிங்க்காக அந்த 4 மணி பிரேயருக்கு வந்தவங்களா இருக்கட்டும், ரீடிங் கேட்டு வந்தவங்களா இருக்கட்டும், நெறைய பேருக்கு வந்து ஒரு என் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நெறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அவங்களோட ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நடக்கும். அ ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்ற மாரி தாங்க. புதுசா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா, இங்க என்னோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி கனெக்ட் ஆனா தான் இங்க ரீடிங் வந்து செட் ஆகும். லைக் குடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டா ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா. ஏன்னா, அதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் நான் எனது வாழ்க்கையை சூப்பரா அழகா கொண்டாடிட்டு இருக்கேங்க. இத வந்து நான் வெறுமா சொல்லல. எங்க உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கேன் அப்டின்னா, வியட்நாம்ல உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கேங்க. நான் வீட்ல இருக்கும்போதே நல்லா தான் கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாருங்க, நான் எதுவுமே ஆசைப்படல. ஆனா கடவுள் என்ன புஷ் பண்ணி, "போ அங்கேயும் தெரிஞ்சுக்கோ. அங்க உலகம் எப்படி இருக்கு? அங்க எப்படிப்பட்ட கல்ச்சர் இருக்கு?" அப்படின்னு பார்த்துக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்கங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு புனிதமா, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது பட்டுச்சு, இது நல்லா வேல்யூபிளா இருக்கு, இதுல நல்லா டிவைன் பவர் இருக்குன்னா எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அ இதுவரைக்கும் நான் பார்க்கலங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா வந்து நான் என்ன வாங்குவேன் அப்டின்னா, ஒரு பிரேஸ்லெட் மாரி ஏதாவது இருந்தா தான் நான் வாங்குவேன். அப்டி இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. பிரேஸ்லெட்டு, ஸ்டோன்ஸ் இங்க வந்து ஒரு டிவைன் பவரோட இருக்கு அப்டின்னாங்க. இதுவரைக்கும் நான் பார்த்த கடைங்கள்ல எனக்கு அவ்ளோ வைப்ரேஷன் வந்து எனக்கு மேட்ச் ஆகல. அது எனக்கு செட் ஆகலங்க. வேற ஏதாவது நான் இன்னும் 7 நாள், 8 நாள் இருப்பேன். அந்த டயத்துல வந்து நான் உங்களுக்கு ஏதாவது எனக்காக வாங்கினேன் அப்டின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்காக ஏதாவது ஸ்டோன்ஸ் வாங்குவேன். இல்லன்னா பிரேஸ்லெட் வாங்குவேன். அது 2த்துல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்கு பிரேஸ்லெட் வேணும், ஸ்டோன்ஸ் வேணும். ஏன்னா, இங்க ஒரு பாசிட்டிவான ஒரு பவர்ஃபுல் ஒரு ஸ்டோன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் அந்த செக்ஷன் போனேன்னா கண்டிப்பா நான் எனக்காக வாங்குவேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்டின்னா, பிரேஸ்லெட் கூட நம்மகிட்ட இருக்குங்க. என்ன பிரேஸ்லெட் அப்டின்னா, ஆ எ அ என்ன பிரேஸ்லெட் இருக்கு நம்மகிட்ட வந்து துளசி மணியும், ருத்ராட்சமும் இருக்கு. அதுதான் வந்து மெயினான பவர்ஃபுல். அதுவே நம்ம வச்சுக்கலாம். ஸ்டோன்ஸ் யார் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா நான் எனக்காக வாங்குவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா இன்னும் 1 வீக் இருப்பேன். நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஷாப் நான் எந்த பக்கம் போறேனோ, அங்க கிடைச்சுச்சுன்னா நான் வாங்கிருவேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கி குடுக்குறேன். ஓகேங்களா? தேவைப்பட்டவங்க ஐ நீட் ஸ்டோன்ஸ்ன்னு போடுங்க. இது வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு இது இருக்கிற இடத்திலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் என்ன தேவைப்படுதோ, நமக்கு என்ன வரணுமோ, அது வந்து நம்மள தேடி வரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமா பெருசா சொல்றாங்கங்க வியட்நாம்ல. நான் இன்னும் அந்த ஸ்டோன் பக்கம் நான் போல. இன்னைக்கு ஒரு ஷாப் பக்கம் போனேன். அங்க வந்து பிரேஸ்லெட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து வொர்த்தபிளா தெரியல. அந்த அளவுக்கு டிவைன் பவர் இல்ல அங்க. அதனால நான் வாங்கல. நான் வாங்கினேன்னா, உங்களுக்கு எத்தன பேருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த அளவுக்கு வாங்கிட்டு வருவேன். இல்லன்னா ஏன்னா, எ அ தேவைப்பட்டுச்சுன்னா தான் நான் வாங்குவேன். ஸ்டோன்ஸ்னா நான் தைரியமா வாங்கிடுவேன். பட் வந்து பிரேஸ்லெட் வந்து எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இருந்தா நான் வாங்குறேன். ஆனா மோஸ்ட்லி அந்த ஒரு கிஃப்டட் ஸ்டோன்ஸ் தான் நான் வாங்குவேன். தேவைப்படுறவங்க கிஃப்டட் ஸ்டோன்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா வாங்கிட்டு வரேன். நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. அதனால கேட்குறேன். இன்னைக்கு வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனர்ஜி கிறிஸ்டல்ல வச்சுட்டு பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல். இங்கேயும் வந்து நான் 4 மணிக்கு எனர்ஜி ஹீலிங் குடுக்குறேங்க. ஆனா ஆஸ் யூசுவல் நம்ம வந்து நம்மளோட டைம் வந்து 4 மணிக்கு இங்க வந்து என்ன டைம் ஆகுது அப்படின்னா, 5:30 மணி ஆகுது. அப்போ நான் 4 மணிக்கு நான் இங்க எந்திரிச்சு நான் குடுக்குற டைம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஊர் டயத்துக்கு வந்து ஒரு 4 மணிக்குன்னா ஒரு 3 மணி இருக்குமா? 3:30 மணி இருக்கும். புரியுதுங்களா? 3:30 மணிக்கு நான் இங்க குடுக்குறேன். அப்போ இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு பிரம்ம முகூர்த்தம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமா செட் ஆகுங்க. அதனால எனர்ஜி ஹீலிங்க்கு தினமும் வராங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னால வெளியில வர முடியல. என்னன்னே தெரியலங்க. என்னை சுத்தி ஒரு வலை மாரி இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்டின்னா, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். நான் இருக்கேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு. உங்க ஃபோட்டோஸும் உங்களோட ஃபோட்டோஸும் உங்க பேர் மட்டும் குடுங்க. அது பெய்டு செஷன் தான். இது வந்து ஏன்னா, என்னோட எனர்ஜிய வந்து நான் இதில வந்து பண்ற மெடிடேஷன் என்னோட எனர்ஜியெல்லாம் நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நெறைய பேருக்கு குடுத்துட்டுருக்கேன் இல்லைங்களா? கடவுள வச்சு தான் நான் குடுக்குறேன். கடவுள் என்கிட்ட வாங்கிட்டு எனக்கான ஒரு புரொடெக்ஷன் குடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு குடுக்க முடியும். ஏன்னா, ஃபுல்லா நான் உங்களுக்கு குடுத்துட்டேன்னா, நான் ட்ரெயின் அவுட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, அப்ப என்னால வந்து ரீடிங் போட முடியாது, பிரேயர் பண்ண முடியாது. எனக்கு உண்டான சில விஷயங்கள் ஏதாவது ஜுரம், சளி அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடவுள் கூட இருக்காரு. அதெல்லாம் இதுவரைக்கும் நான் 10 வருஷம், 15 வருஷம் ஆச்சுங்க நான் மாத்திரை மருந்துலாம் போட்டு. ஜுரம், சளிக்காலாம் உட்காந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உட்கார விடல என்ன கடவுளு. நல்லா ஓட வைக்கிறாரு. இன்னைக்கு என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாமா? யாருக்கோ தேவைப்படுற ஒரு விஷயம். யாரோ வந்து கண்ண கசக்கிட்டு உட்காந்துருக்கீங்க.
கண்ணெல்லாம் கசக்காதீங்க. தேவையில்ல அப்படிங்கிற ஒரு மெசேஜோட முருகன் கிட்ட வச்சு எடுக்கிறேன். முருகனோட மெசேஜ் தான் இன்னைக்கு. பார்த்தீங்களா? யாரோ கண்ண கசக்கிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வரல அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு, கவலைப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியா போறீங்க. ஏன்டா இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போதே 10, 10. அப்போ வந்து லைஃப்ல நியூ பிகினிங் இருக்கு. நீங்க இப்படி அழுதுட்டெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு போக தேவையில்ல. நீங்க நிக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது ஒண்ணுத்துக்கும் அவ்வளோ ஒண்ணும் வொர்த்தபிளான விஷயம் கிடையாதுங்க. உங்கள காட்டிலும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள காட்டிலும் நீங்க அழுதுட்டு நிக்கிற விஷயம் இங்க ஒண்ணும் ரொம்ப பெருசு கிடையாது. பென்டக்கிள் லெவல்ல நெறைய கடவுள் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. தைரியமா போங்க. உங்க வேலைய பாருங்க. தேவையில்லாத ஒரு என்னன்னா ஒரு நொண்டியான ஒரு விஷயங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பரவால்ல. அது வொர்த்தபிளே இல்லாத விஷயத்த நெனச்சு நீங்க தலைய தொங்க போட்டுட்டு வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு போயிட்டுருக்கீங்க. போகாதீங்க. நெறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் லாஸா கூட இருக்கலாம் பிசினஸ்ல. நல்ல ஒரு விஷயம் நடக்குது. மைண்ட் செட் வந்து ரொம்ப லேக்கிங் மைண்ட் செட்ல இருக்கு. ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கு. நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அழுதுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதையுமே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. இன்னும் அழுகாச்சி சீன தான் அட்ராக்ட் பண்றீங்க. தனியா இருக்கீங்க இப்படின்னு அழுதுட்டு நிக்கிறீங்க நெறைய பேரு. அழுகாதீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு என்னன்னா, இந்த நேரத்துல ஒரு இன்செக்யூரிட்டியா ஒரு ஃபீலிங் எனக்கான ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஜாப பாருங்க. இங்க பாருங்க பாட்டம் ஆஃப் த டெக். உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் அது. நீங்க வீட்டு வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வீட்ட கவனிச்சுக்கிற வேலைய பார்த்தாலும் சரி, பிள்ளைங்கள பார்த்தாலும் சரி, இல்ல வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, உங்க வேலைய நீங்க கண்ணும் கருத்துமா நல்ல ஒரு பாசிட்டிவான பெர்சன்ங்க. தொடர்ச்சியா விடாமுயற்சியா பண்ணுவீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் உங்களால சரியா வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல. அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு 24 மணி நேரமும் எந்த வேலை செஞ்சாலும் கடைசியில அந்த ஒரு சிந்தனையிலே போய் போய் வந்து நிக்கிறீங்க. அந்த மாரி தான் இருக்கு. பட் ஆனா நல்ல பர்சன் தான் நீங்க. கடமைய பாருங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. முருகன் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அவர் காலடியில ஒப்படைச்சுட்டு, உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்போ நீங்க தான் வந்து முடிவு எடுக்கணும். நெறைய நம்பிக்கை துரோகம் தான் வருது. நம்பிக்கை துரோகம் நம்ப வச்சு முதுகுல குத்திருக்காங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. முதுகுல குத்திருக்கு. உங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிருக்கு. அது கூட உங்களுக்கு தெரியல. பாவம் அப்புறாணி நீங்க வந்து ஏமாந்துருக்கீங்க. கரெக்ட்டா எந்த இடத்துல எது பண்ணா நீங்க வந்து உங்கள ஈஸியா ஏமாத்திட்டு வெளிய போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல விட்டு விலகி ஓடிருக்கும். அக்வேரியஸ் எனர்ஜி அந்த மாரி தான் நெறையா இருக்குது. ஏர் எனர்ஜி 7777 பார்க்குற பெர்சனா இருப்பீங்க. 5555 பார்க்குற பெர்சனா கூட இருப்பீங்க. உங்களோட கண்ட்ரோல்லாம் அவங்கள்ட்ட குடுத்து வச்சிருக்கீங்க. ஒழுங்கா வாங்குங்க உங்க கண்ட்ரோல்லாம். அவங்க இருந்தா தான் லைஃபு, அவங்க இருந்தா தான் சந்தோஷம். யார் சொன்னா? ஃபர்ஸ்ட்டு அந்த கண்ட்ரோலெல்லாம் வாங்கி உங்களுக்குள்ள வைங்க. உங்க லைஃபு உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தா தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்போ அடுத்தவன் வந்து குடுக்குற சந்தோஷம்லாம் தற்காலிக சந்தோஷம், நிரந்தரம் கிடையாது. திரும்ப அவன் வுட்டுட்டு ஓடுவான். திரும்ப நீங்க அழுதுட்டு நிக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து தேவையா சொல்லுங்க? ஆரம்பத்துலேருந்து நம்ம தனியா தான் வந்தோம். நம்ம போற வாழ்க்கையும், பின்னும் போற வாழ்க்கையும் தனியா தான் போறோம். இடையில வர உறவு ஏமாத்துதுன்னா, அது இப்படி தான் இருக்கும். இதுதான் இங்க லெசனு. நீ வந்து நீ இருக்கிற மாரியே அதையும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அது இங்க வேலைக்கு ஆகாது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லா. புரியுதுங்களா? அப்போ அடுத்தவங்க கிட்ட உங்க பவர், கண்ட்ரோலு எல்லாத்தையுமே, "ஐயோ! ராஜா நீ இல்லன்னா எனக்கு சந்தோஷமே போச்சு. ஐயோ! தங்கமே நீ இல்லன்னா என் வாழ்க்கை போச்சு." அப்படின்னெல்லாம் இன்ன மேல புலம்பிட்டெல்லாம் இருந்தீங்கன்னா, இன்னும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க 24 மணி நேரமும். அப்ப வாழ்க்கை முன்னேறணும்னா, நீங்க மாறணும். நீங்க மாற 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 தான் வாழ்க்கை மாறும். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கு. எதுக்கு என் வாழ்க்கையில நடக்குதுன்னா, ஒரு அ ர த தங்கம் நீங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ள வந்திருக்க. புரியுதா? நீ தான் இங்க ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். அது தன்னால படிக்கும். அத அடிச்சு உதைச்சு நான் படிக்க வைக்கிறேன். நீ உன் வேலைய பாரு. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கார்டு என்னன்னா, நெறைய பேர் எப்பா சாமி! இன்னைக்கு என்ன ரொம்ப எனர்ஜி ரொம்ப பேட் வைப்ரேஷனா வருது. நெறைய பேர் பார்க்குறீங்களோ அதே மாரி? யார் கண்ட்ரோலுக்குள்ளேயோ உங்க வாழ்க்கை இருக்கு. புரியுதுங்களா? அந்த பெர்சன் வந்து உங்கள வந்து ஒரு டம்ப் பண்ணியிருக்கலாம். அல்லது அவங்க தான் வேணும்னு நீங்க இருக்கலாம். மெயினா வந்து என்ன தெரியுது அப்டின்னா, அவங்க உங்கள அடக்குமுறை பண்ணலாம். ஒரு என்னன்னா ஒரு கிள்ளுக்கீரை மாரி இது பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்காம இருக்கலாம். உங்கள மதிக்கவே இல்லாம இருக்கலாம். உங்கள வேல்யூவே பண்ணலங்க. உங்கள ஒரு ஒரு பைசா பிரயோஜனமே இல்லாத ஒரு ஜல்லி காசு மாரி, ஒரு ஜல்லி பைசா மாதிரி உங்கள வந்து வேல்யூ பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு அடிக்ஷனான ஒரு பெர்சன். ரொம்ப குடிக்கலாம், சிகரெட்டு, தண்ணி எந்த விதமான ஒரு பேட் ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிறப்பிடம் ஆ கூட இருக்கலாம். அத்தனை பிறப்பிடமாவும் இருக்கலாம். நெறைய வந்து ஒரு செடக்ஷன்ல கூட போயிருக்கலாம். பொண்ணு, மது எல்லாமே இருக்கு. அப்போ வந்து அந்த மாரி ஒரு பெர்சன்ஸ் உங்க லைஃப்ல வந்து நெறைய வந்து உங்கள அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, இது எல்லாமே ஒரு அட்டாச்மென்ட்ல இருக்கு லைஃப்.
அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் மேலே ரொம்ப அடிக்ஷன் வச்சு போகாதீங்க. இவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும்னு அடிக்ஷன் போகாதீங்க. அட்டாச்மெண்ட் போகாதீங்க. டிட்டாச்மெண்ட் ஆகி வெளியில வாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் கிட்ட நீங்க மாட்டியிருக்கீங்க. அப்போ வந்து ஊர் உலகத்துக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஊர் உலகம் என்ன சொல்லுமோ, என் பிள்ளைங்க என்ன சொல்லுமோ, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டேன், இன்னும் சொச்ச நாள் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காம, அதெல்லாம் தாண்டி நீங்க வெளியில வரணும். நெறைய பேர் இந்த மாதிரி ஒரு அரக்கன், அரக்கி கையில மாட்டிக்கிற மாரி தான் இருக்கு. அவங்க கையில வெளியில வர முடியாம, உங்களுக்கான வாழ்க்கைய வாழவே விடாம, அவங்க வந்து உங்கள தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மேஜரா வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அடுத்தது என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு என்ன ரொம்ப நெறைய பேர் வந்து இதுல வந்து மாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க வந்து தெளிவா தெரியுது. அப்போ வந்து இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா அடிக்ஷன்லாம் போகாதீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் வாங்க. நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களே. இதுவரைக்கும் நல்லதுன்னு நெனச்சது எல்லாமே கெட்டதுன்னு புரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? அதுதான் நெறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்திருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் நாலேட்ஜ். அப்போ வந்து நெறைய ஹார்ட் சக்ரா பிரேக்கப் ஆனா கூட, உங்களுக்கு ஹார்ட்ல வந்து அந்த ஒரு காயங்கள மருந்து போடுறதுக்கு வந்து நீங்க கும்பிடுற தெய்வங்கள். அது அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், பிள்ளையாரா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம். 2மே ஒண்ணு தானே. சிவனா இருக்கலாம், முருகனா இருக்கலாம். யார நீங்க நம்புறீங்களோ அவங்களா இருக்கலாம். புரியுதுங்களா? அவங்கலாம் உங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. உங்களோட வூண்ட்ஸ ஹீல் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க. உங்க வாழ்க்கை இனிமேல் இனிப்பான ஒரு வாழ்க்கையா மாறுறதுக்கு அவங்க வந்து வழிவகை பண்றாங்க. உங்ககிட்ட நெறைய ரகசியம் இருக்குங்க. வெளியில சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்லவே மாட்டீங்க நீங்க. அவ்வளோ காயங்கள் உடைஞ்சு போயிருக்கு. சொன்னாலும் கூட மத்தவங்களோட ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? என்ன காயங்கள் இருக்கு? இந்த மாதிரி எந்த விஷயமுமே வந்து உங்களால வந்து பார்த்துக்கவே முடியாது. மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் இருக்கு லைஃபு. ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி போனா கூட, நீங்க ரொம்ப உங்கள ஈஸியா ஏமாத்தக்கூடிய ஒரு பெர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப வெள்ளந்தியான ஒரு பெர்சன்ங்க. இன்னசென்ட் கள்ளம், கபடம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் இங்க வந்து உ உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மைங்க. ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலு தான். அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. நெறைய சந்திச்சுட்டீங்க. இன்னைக்கு ரீடிங் வந்து யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயம். நெறைய பேருக்கு போய் சேரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா யாரோ வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு பெர்சன் கிட்ட மோசமான பெர்சன் கிட்ட மாட்டியிருக்கீங்க. யாரோ ஒரு ஏமாத்துற பெர்சன் கிட்ட மாட்டியிருக்கீங்க. ரொம்ப செத்து சுண்ணாம்பாயி வாழ்க்கையில எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு நிக்கிறீங்க. டெத்துங்க. இதுக்கு மேல என்னால படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமேல் நான் என்ன படப் போறேன்? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். எண்டு கார்டு மாரி நீங்களேவும் குடுத்துட்டீங்க. கடவுளும் உங்களுக்கு இத்தோட முடிஞ்சிருச்சுப்பா நீ பட்ட கஷ்டம். இனிமேல் உனக்கு நியூ பிகினிங் தான் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு பிகினிங் தான். இந்த டெத் கார்டே பிகினிங் தான். நல்ல காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடி எடுத்து வைக்க போறீங்க. ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரு சேஞ்சஸ், ஒரு உருமாற்றம், ஒரு இடமாற்றம், ஒரு மனமாற்றம் எல்லாமே வருது. எல்லா உருமாற்றமும் மாறி வருது. சைக்கிளே திரும்ப வருது. ஏன்னா, இங்க சூரிய பகவான் அழகா உங்களுக்காக வந்து மேலே ஏறி வராங்க. இதுவரைக்கும் இந்நாள்ல வந்து உங்களுக்கு வந்து இடைஞ்சல் குடுத்துட்டு இருக்க தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். உங்கள சந்தோஷத்துக்கு களங்கம் விளைவிக்கிற மாரி யார் எந்தெந்த பெர்சன் உங்கள சுத்தி வேல பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாத்துமே உங்களுக்கு காலடியில போட்டுட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு நீங்க போறீங்க. ஏன்னா, இங்க யாரோட சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்டின்னா, கடவுளோட சக்தி இருக்கு. கடவுளோட சக்தி மட்டும் இல்ல, அவரோட ஃபுல் புரொடெக்ஷன், ஆரா புரொடெக்ஷன் வரைக்கும் நல்லா வந்து பெருசா டெவலப் ஆயிட்டீங்க. இனிமேலு உங்களுக்கு காலு கீழ தான். உங்களுக்கு தடையா உங்க வாழ்க்கைய தடை பண்ற அத்தன விஷயங்களும் உங்க காலு கீழ தான் இருக்கு. நீங்க அப்படியே ஜம்முன்னு கடவுளோட அந்த பிடிய பிடிச்சுக்கிட்டு அழகா இனிமேல் உங்க லைஃப்ல சக்சஸ் மேல சக்சஸ் தான். ஒரு பெரிய லெவல்ல உங்களோட பேர் வந்து பேசப்படும். அந்த அளவுக்கு வந்து உயரத்துல உயர போறீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துட்டீங்க நீங்க. சில பேர் பார்த்துட்டுருக்கலாம். வெளியில வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. சில பேர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டும் இருக்கலாம். சில பேர் இத தாண்டி கொஞ்சம் வெளியவும் வந்திருக்கலாம். அப்போ 3 விதமான பெர்சன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க தான் முடிவு எடுக்கணும். வேண்டுமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி. ஏன்னா, இங்க கடவுளோட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. நீங்க ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பெர்சன் தான். கடவுள் வாங்கி தருவாரு. எனக்கான நியாயம் யார் வாங்கி தருவாங்க? நான் தான் போராடணும். அந்த கதையே வேணாம் இங்க. கதை எழுதினது கடவுள் தான். அவரு தான் இங்க நியாயத்த வாங்கி குடுக்க போறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தன பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் நீ கவலைப்படாத. நீ வந்து ஒசரத்துக்கு போகக்கூடிய ஒரு ஒசரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு தான் நீ வந்து உயரப் போற. நீ பெரிய தலைமை பொறுப்பு ஏற்படுத்த போற அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். கடவுளோட அந்த ஒரு வாள் இருக்கு பாருங்களேன். இது வந்து எப்படின்னா, அப்படியே ஒரு கையில எவ்வளோ பிரகாசம் இருக்கு பாருங்க. அப்ப பிரகாசம் கிடையாது. அவ்ளோ பவர் இருக்கு. வெட்டி சாய்ச்சிருவேன். உனக்கு இனிமேல ஆப்போசிட்ல எந்த பிரச்சனை வருது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து கடவுள் குடுத்துருக்காரு. இனிமேல் எந்த சண்டை, சச்சரவு உனக்கு மைண்டுக்குள்ளலாம் தேவையே இல்ல. அந்த மைண்ட் கார்டே நான் தான். என்ன கும்பிடு. நான் மத்த எல்லா விஷயமும் மைண்ட் லெவல்ல கிளாரிட்டியான ஒரு எல்லா விஷயமும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் உன் வாழ்க்கையில அழகான ஒரு பிரேக் த்ரூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து தேவையே இல்ல. இனிமேல் சண்டை, சச்சரவு நடக்குமா? நடக்காதா?
எந்த விஷயமும் வந்து தேவையே இல்ல. நீங்க லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து என் வாழ்க்கை தான் முக்கியம். நான் கடவுளே நீ என்ன சொல்றேன்னு சொல்லு. நான் உன்ன நம்புறேங்கிற நீங்க எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்ல தான் இருக்கு பூஜ்யமா இருக்கிற வாழ்க்கை. இனிமேலு அழகா பூஜ்யத்துக்கு முன்னாடி நெறைய நம்ப சேர்ந்து பெரிய லெவலா வேற லெவல் வாழ்க்கைக்குள்ள போறீங்க. நீங்க யாருங்கிறது ஒரிஜினாலிட்டி தெரிய போகுது. நீங்க ஒரு ஆம்பிஷியஸான பெர்சன் தேவையில்லாம அழுதுட்டு, உங்களுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்காம சாதிக்க வந்த நீங்க இப்போ அழுதுட்டே நிக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. உங்க வேலைய மட்டும் பாருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் காலடியில போட்டுட்டு உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டாங்க கடவுள். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு வந்து ரீடிங் வந்து செம்ம பவர்ஃபுல்லா இருந்தது. முருகனோட பிளெஸ்ஸிங்குமே நல்லா இருக்கு. முருகனோட கார்ட எடுத்துடுறேன். பழி விலகும். நெறைய பேர் மேல வந்து நீங்க தப்பானவங்கன்னு பழி போட்டுருக்கலாம். பட் அந்த பழியெல்லாம் வந்து விலகுது. அதனால அதுவும் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு பழிங்க உங்க மேல வந்து போட்டுருக்கலாம். அது கம்பெனி மேலயும் போட்டுருக்கலாம். அல்லது நீங்க நம்புற நபர்கள் ஏதாவது நீங்க தான் தப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விலகுது. அப்பட்டமா உங்க மேல போட்ட பழியெல்லாம் விலகுது. தனிமையாக உணர வேண்டாம். தனியா இருக்கேன்னு உணர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் உங்கள் முன் அமர்ந்து தாமரை கண்களால் அன்புடன் பார்க்கிறார். இங்க பாருய்யா! இதுக்கு தானேய்யா நீ கேட்ட. நான் தனியா இருக்கேன். வாழ்க்கையில என்ன சுத்தி இருந்தவங்கலாம் ஆள் காணோம். ஆள் ஏமாத்திட்டு போறாங்க. ஆள் அட்ரஸ் இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நான் தனியா இருக்கேனே! என்னால தனிமை கொல்லுதே அப்படின்னு அழுதுட்டு இருக்க எல்லாத்துக்கும் முருகன் வந்து, நான் உன்ன பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியல. நான் இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? அப்படின்னு அவரோட கண்கள பாருங்க. கண்கள்ல எவ்வளோ ஒரு அன்பு இருக்கு. அதனால இந்த ரீடிங் வந்து பக்காவா இருக்கு. ஓம் வந்து முருகனே போற்றி வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. எல்லாமே போடுங்க. ஏன்னா கிளைம் பண்ணிக்கோங்க பாசிட்டிவிட்டி. இங்க வந்து என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் தான் எனக்கு நெறைய தெரியுது. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றின்னு போடுங்க. ஓம் சரவண பவனேன்னு போட்டுருங்க. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. எது உங்களுக்கு தோணுதோ அத போட்டு கனெக்டிவிட்டி ஆயிருங்க. நெறையா வந்து கமெண்ட் குடுக்க அந்த பாசிட்டிவிட்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க் யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.